இல்லை, நீங்களாம் வருவீங்கன்னு தான் இங்கேயே காத்து கிடக்கேன். எல்லாம் ஒன்னா போலாம்ட்டு தான். வாங்க. சரி வா. சர்வால் வாங்க வாங்க. திடீர்னு மாலை போடணும்னு போன் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப குழப்பமாயிடுது. ஐயர, என் பையன் மாலை போடுறதுக்கு நீங்க எதுக்கு குழப்பமாகறீங்க? ஐயப்பனுக்குன்னா கார்த்திகை, முருகனுக்குன்னா தைப்பூசம், மாசி மகத்துக்குன்னு வேண்டுதல் இருக்கும். இப்படி வைகாசியில மாலை போடணும் வந்து நிக்கிறேல, அதுதான் குழப்பம். ஏங்கய்யா, வைகாசி மாசம் மாலை போடக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா? இல்ல மாலை போட்டா தெய்வ குத்தமாயிடுமா? அபச்சாரம் அபச்சாரம் அப்படியெல்லாம் நான் சொல்லுவேனா? தை மாசத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்க. இப்பவே எதுக்கு மாலை போடணும்? அவ்வளவு நாள் விரதம் இருக்க முடியுமா? அதனாலதான் கேட்டேன். என்ன பிரசிடென்ட் சார், பதில நான் சொல்லவா? நீ தானே போடணும்னு சொன்ன, நீயே பதிலையும் சொல்லு. நீ போட சொன்னா போட்டுக்கு போதேன், நீ கைட்ட சொன்னா கைட்டிக்கிட்டு போதேன், அவ்வளவுதானே? ஐயா, மாலை போடுறது விரதம் இருக்கிறதுக்காக மட்டும் இல்ல, மனுஷ மனச கட்டுப்படுத்துறதுக்கு, கெட்ட விஷயங்கள் பக்கம் மனசு திரும்பாம இருக்கிறதுக்கு. அதுவும் காரணம் தானே? ஆமா ஆமா ஆமா. எங்களுக்கு சண்முகத்தோட மனசு அமைதியாகணும். கோவம், ரௌத்ரம் இந்த குணம்லாம் மாறி இவன் சாந்தமா சாமிய மட்டும் நினைக்கணும். அதுக்குதான் இப்பவே மாலை போடணும்னு சொல்றோம். உங்களுக்கு மாலை போடுறது பக்தி, நேர்த்தி கடன். எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சண்முகத்துக்கு மாலை போடுறது அவனுக்கும் எங்களுக்கும் பாதுகாப்பு. புரியுதுங்களாயா? நல்ல நோக்கத்தோட தான் மாலை போடுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுறது. சாமி, இப்ப நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்களேன். மாலை போடுறவங்க கோவில் குளத்துல முழுக்கு போட்டுட்டு வரணும். அதனால கோவில் குளத்துல முங்கி சாமி வேட்டியை கட்டிக்கிட்டு ரெடி ஆயிட்டு வாங்கோ. நான் அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்றேன். அர்ச்சனைக்கு எல்லாமே கொண்டு வந்திருக்கோங்கய்யா. முக்கியமா மாலையை கொடுங்க. அத சாமி காலடியில வச்சு பூஜை பண்ணிட்டு பிரசிடென்ட் சார்வாளுக்கு மாலை போட்டுறலாம். அவ்வளவுதானா? இல்ல வெட்டுக்கல, சாமிக்கு உண்டான வேட்டி சட்டி எல்லாம் உள்ள இருக்கு. குளிக்க வச்சு வேட்டி சட்டியை மாத்தி கூட்டுவோம். மேடம், புதுசா வந்த டிஎஸ்பி நீங்க தானே? எல்லாரும் சொல்லுதாங்க பதவிக்கு வந்த உடனே மின்னல வேலை செய்தீங்கன்னு. உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். இன்ஸ்பெக்டர் விருமன், மலேசியா வைர கிரீடம், கோவில் முன்னாடி சுட்டுக்கிட்டு செத்தாரே, ஞாபகம் இருக்கா? டிஎஸ்பி வைஜெயந்தி நீங்க தானா? நானு முதல்ல உங்க பேரை பார்க்கல. இப்போ ஏஎஸ்பி வைஜெயந்தி. முன்ன விட அதிகாரத்தோட நான் வந்திருக்கேன். பரவாயில்லையே, நீங்க எம்பிட்டு பெரிய அதிகாரி நம்ம ஊருக்கு வந்துருக்கீங்க. மரியாதையா மரியாதைக்கு நான் தான் உங்களை வந்து பார்த்திருக்கணும். ஆனா நான் உங்களை பார்த்துட்டேன். பார்த்திருக்கீங்களா? மேடம், பார்த்த உடனே நீ கூப்பிட்டு பேசிருக்க வேண்டியது தானே? அப்போ சிச்சுவேஷன் சரியில்லை. அந்த சண்முகம் தூக்குல தொங்க விட உங்களை இழுத்துட்டு போயிட்டு இருந்தேன். ஓஹோ, நான் தூக்குல தொங்குறத பார்க்கலான்னு இருந்தீங்களோ? ஏன் மேடம், ஏன் நேரடியா பார்த்துட்டு உதவி பண்ணாம இருந்திருக்கீங்களே? ஏன்? உங்க மகனுக்கு செய்திய நான் தான் தெரியப்படுத்தினேன். அவன் தான் வந்து உங்களை காப்பாத்தினானே. ஓஹோ, அது கூட நீங்க தான் பண்ணீங்களா? அது உங்க வேலை தானா? அது ஒருவேளை நீங்களும் அந்த சம்முவம் பய செட்டுல சேர்ந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். நானா? சண்முகம் பக்கமா? நான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்ததே அவனை பழி வாங்க தானே. உங்களுக்கும் தீராத ஒரு கணக்கு இருக்குல்ல? ஆமா, அது விருமன் கணக்கு. அது என் வீட்டுக்காரரோட கணக்கு. அத நான் தானே சரி பண்ணியாகணும். வாஸ்தவன்தான், வாஸ்தவன்தான். பசங்களா, இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங் சொல்லி கொடுக்க போறேன். இந்த இங்கிலீஷ் போயமே எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஃபர்ஸ்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் அதோட அர்த்தத்தை சொல்றேன். எங்க ஆளை காணோம்? இந்த கோவில் தானே சொன்னாங்க. நீங்க என்னங்க நீங்க எங்க? ஏன் நாங்கெல்லாம் சாமி கும்பிட மாட்டோமா? முதல்ல நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? என்னங்க நீங்க? என்ன கேள்வி இது?
கோவில்ல சாமி கும்பிட நினைக்கிறவங்க, சாமி மேல நம்பிக்கை இருக்கிறவங்க யார் வேணா வரலாம் இல்லையா? ஓ, ரத்னா சொன்ன அதே டயலாக நீங்க ஏன் கிட்ட சொல்றீங்களா? ஏங்க என்னங்க முறைக்கிறீங்க? நான் ஏதாவது தப்பா சொன்னா? சேச்சே, முறைக்கல, யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க, நீங்க யோசனை பண்ணிட்டே இருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் பாக்குறேன் உங்களை. அறிவு சார், ஒரு நிமிஷம். என்னங்க? எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு, அதுக்காக தான் கோவிலுக்கு வந்தேன். அதே எதுக்கு நீங்க என்கிட்ட சொல்றீங்க? சாமி கிட்ட சொல்லுங்க, நிறைவேற்றி வைப்பாரு. என்ன ஜோக்கா? இல்லங்க, எனக்கு நல்லபடியா கல்யாணம் நிச்சயமாகணுங்கிற வேண்டுதல். கல்யாணமா? வாழ்த்துகளுங்க. மாப்பிள்ளை யாரு? உங்களுக்கு எப்படியோ தெரியதானே போகுது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, என்னோட வேண்டுதல் தான் பிரச்சனை. அப்ப பிரச்சனை இல்லாத மாதிரி வேண்டிக்க வேண்டியதானே? விளையாடாதீங்க அறிவு சார். வேண்டுதலுக்கு 108 விளக்கு ஏத்தணுமா, அதுதான் வேண்டுதல். ஒத்தால எப்படி ஏத்துறது, அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். பாயிண்ட்ங்க, கஷ்டம்தான். இங்க பாருங்க, ஆனா வேண்டுதல்னா எப்படியோ நிறைவேற்றன ஆகணும். அண்ணே அங்க பாருங்கண்ணே. நான் இப்போ கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். அண்ணன் மாலை போடுது, நான் கிளம்பணும். கனிய பத்திரமா அனுப்பி விட்டுடுறீங்களா? ஒரு ஆட்டோ பிடிச்சு கொடுக்க முடியுமா? இருங்கம்மா, நான் ஆட்டோ கூப்பிடுறேன். அதுக்கு என்னடா இப்போ? இவ்வளவு சண்முகத்தோட தங்கச்சி தானே, இவ்வளவு தூக்கிடலானே. டேய், பிளான மாத்திக்கிட்டே இருக்க கூடாது. இப்ப பகல் நேரம், இப்ப இவ்வளவு தூக்குறது கஷ்டம். ஆனா அந்த சின்ன பொண்ணை தூக்குறது சுலபம். வாயை மூடிட்டு வெயிட் பண்ணுங்கடா. போயிட்டாங்கம்மா, போயிட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு இல்ல,